மீனுக்குருவி மழைய ரசிச்சபடியே அவளோட முட்டைய அடை காத்துட்டு இருந்தா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு ஆபத்து, யாராச்சும் என் உயிரை காப்பாத்துங்க. ஐயோ, யாருக்கோ உதவி தேவைப்படுது போல. இந்த மழையில யாரோ உயிருக்கு போராடுறாங்க. நாம எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி அவ வீட்ல இருந்து அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. காலுன்னா நீங்களா? ஆமா, நீங்க எப்படி இந்த புதர்ல மாட்டினீங்க? மீனும் நான் உணவு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சது. வேகமா வரும்போது அந்த மரத்துல மோதி நான் இந்த புதருக்குள்ள விழுந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து மீனும் அப்படின்னு காலு கெஞ்சினா. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட கோரிக்காகவும் உடனே மீனுவோட வீட்டுக்குள்ள போனா. அங்க இருக்கிற ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு வந்தவ பக்கத்துல அவ கூட்டுல இருக்கிற முட்டையையும் பார்த்தா. உடனே அவ மனசுல கெட்ட எண்ணம் உதயமானது. அந்த முட்டையையும் எடுத்துக்கிட்டு வேகமா மீனுவோட வீட்டுல இருந்து வெளியில வந்தா. மீனு, ரொம்ப நன்றி மீனு. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த மழையில புதற்குள்ள மாட்டி செத்து போயிருப்பேன். நீ செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு மீனுவுக்கு நன்றி சொல்லிட்டு காலுவும் அங்கிருந்து பறந்து போனா. என்ன வேலை பண்ணிருக்க நீ? ஆப்பிள் பழத்தை தானே எடுக்க போன. இப்ப எதுக்கு அவளோட முட்டையையும் எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு என்னமோ நீ நல்லா மாட்ட போறன்னு தோணுது. எனக்கு முட்டைய பார்த்ததும் ஆம்லெட் போட்டு சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனாலதான் முட்டையை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மீனும் எவ்வளவு பெரிய புத்திசாலி. அவளோட முட்டைய போய் திருடி இருக்கே. அவ ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா. எனக்கு தெரியாத காலம் அந்த மீன் எப்படின்னு. இங்க வச்சு சாப்பிட்டேன்னா எப்படியும் அவன் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவா. அதான் காலையில இந்த முட்டையை எடுத்துக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஆமா, இந்த முட்டையை எடுத்துட்டு நீ எப்படி அவ்வளவு தூரம் போவ? போற வழியில யார்கிட்டயாச்சும் மாட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சியா? காலு, அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்காகவும் காலுவோட காதுக்குள்ள ஏதோ சொன்னா. தன்னோட கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ஐயோ கடவுளே, யாரு என்னோட முட்டைய திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி அழ ஆரம்பிச்சா. உடனே மீனுக்குருவி அங்க இருந்து கபூதரோட வீட்டுக்கு பறந்து வந்தா. கபூதரண்ணா, என்னோட முட்டைய யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என்ன மீனு சொல்ற? உன்னோட முட்டைய திருடிட்டாங்களா? ஆமா, யாரு உன் வீட்டுக்குள்ள வந்து அதை எடுத்திருப்பா? அதான் காலுன்னா எனக்கும் தெரியல. அவங்க நான் சேகரிச்சு வச்சிருந்த உணவுப் பொருட்களை கூட திருடி இருக்காங்க. யாச்சும் உன்னோட முட்டைய கண்டுபிடிச்சிடலாம். சரி வா, நாம போய் புல்புல் கிட்ட இத பத்தி சொல்லலாம். புல்புல் பறவை தான் அந்த காட்டுல இருக்கிற நடமாடும் சிசிடிவி. அங்க நடக்கிற எல்லா விஷயமும் புல்புலுக்கு தெரிஞ்சிடும். பறவைங்க 2 பேரும் புல்புல் வீட்டுக்கு வந்தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனுக்குருவி சொன்னுச்சு. ரொம்ப நேரமா நான் இங்கதான் இருக்கேன். யாருமே உன் வீட்டு பக்கம் போகவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே புரியல மீனு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோரி மட்டும் ஒரு கூட நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு போனா. நான் கூட அவளை கூப்பிட்டு விசாரிச்சேன். தான் அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வரதா சொன்னா. எனக்கு என்னமோ அந்த காகங்கள் தான் வழக்கம் போல ஏதோ வேலை செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கோரி காகம் முட்டையை எடுத்துக்கிட்டு தான் அம்மா வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. கோரி வர்றத பார்த்த மீனுவும் கபூதரும் அவளை வழிமறிச்சாங்க. என்ன உன்னோட இறகுல மறைச்சு எடுத்துட்டு போற? நான் எதையோ மறைச்சு எடுத்துட்டு போறேன். அத பத்தி உனக்கு என்ன கவலை? ராத்திரி யாரும் மீனுவோட வீட்டுக்கு வந்து அவ கூட்டுல இருந்த முட்டைய திருடி இருக்காங்க. அதனாலதான் காலையில இருந்து போற வர எல்லா பறவைங்களையும் நாங்க சோதனை பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கு மரியாதையா என்ன மறைச்சு வச்சிருக்கியோ அதை வெளியில எடுத்துரு. நாங்களா எடுத்தோம்னா அப்புறம் தேவையில்லாத உனக்கு அசிங்கமா போயிடும். இங்க பாரு மீனு, நீ தேவையில்லாம இந்த கபூதர் பேச்ச கேட்டு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் பகச்சுக்கிற. ஒழுங்கா வழிய விட சொல்லு. கோரியக்கா, என்னோட முட்டைய காணும். நான் எவ்வளவு தவிச்சு போயிருக்கேன். தயவு செஞ்சு அப்படி என்னதான் எடுத்துட்டு போறீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். உடனே கோரிகாகம் அவ இறகிலிருந்து ஒரு சிவப்பு வண்ண முட்டையை எடுத்து காட்டுனா. அந்த சிவப்பு முட்டைய பார்த்து பறவைங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. கோரி, என்ன இந்த முட்டை சிவப்பு வண்ணத்துல இருக்கு? ஆமா, இது யாரோட முட்டை? கபூதர், இது என்னோட முட்டை. நான் தான் இதை அடை காத்துட்டு வந்துட்டு இருக்கேன்.
மீனு, நல்லா பார்த்து சொல்லு. இதுவா உன்னோட முட்டை? இல்ல கௌரி அக்கா, இது என்னோட முட்டை இல்ல. என்னோட முட்டை பார்க்கறதுக்கு வெண்மையா இருக்கும். இது கேட்டு கௌரி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அந்த நேரம்னு பார்த்து காட்டுல பயங்கரமா இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. முட்டையில மழை தண்ணி விழ ஆரம்பிச்சது. உடனே முட்டை மேல இருக்கிற சிவப்பு வண்ணம் மொத்தமும் கரைஞ்சி முட்டை வெண்மை நிறத்துக்கு வந்தது. இத பார்த்து கபூதரும் மீனுவும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. கௌரிக்காகமும் முட்டையோட வண்ணம் போனதும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சா. கபூதர் அண்ணா, இதுதான் என்னோட முட்டை. இது கோரி தான் அது திருடி இருக்கா. மீனும் பாத்தியா, நான் சொன்னல கண்டிப்பா இது காகங்களோட வேலையா தான் இருக்கும்னு. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ முட்டைய திருடி அது மேல பெயிண்ட் அடிச்சு எங்களுக்கு ஏமாத்திருப்ப. அப்படின்னு சொல்லி கபூதரும் மீனுவும் சேர்ந்து கோரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. இது தாங்க முடியாத கோரி அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.